காலையில் 6 மணிக்கு எழுந்து பார்க்கும்போது லிரிக்ஸ் இருந்தது. அப்படியே 6 மணிக்கு எழுந்துட்டு அந்த மெலடியை ஒரு வாட்டி கேட்டுட்டு லிரிக்ஸ் பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு வார்த்தை கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை. காலையில் ஒரு 6:45 என்னவோ விக்னேஷுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, சார் ரொம்ப நல்லாயிருக்கு, மற்ற பாட்டுமே இவரே எழுதினா கூட நல்லா இருக்குமே சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா எழுதியிருக்கார். ஒரே ஒரு வேர்டு கூட நாங்கள் சேஞ்ச் பண்ணலைங்க இந்த லிரிக்ஸ் எழுதின போது. ஏன்னா நான் லிரிக்ஸில் ரொம்ப பர்டிகுலராக பார்க்குற ஆள். நான் ஒரே ஒரு வார்த்தை கூட நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. அவ்வளோ ரொம்ப இழஞ்சி மெலடி கூட இழஞ்சி எழுதியிருக்கிற ஒரு லிரிசிஸ்ட். அவருக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அண்டு அதே மாதிரி நிஷாந்த் சார், நம்ம ஃபஸ்ட்டு டே நீங்கள் சொன்னால் அவர் மீட் பண்ணோம், அருமா இன்னைக்கு தான் மீட் பண்ணுறோம். பட் வி ஹேவ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப். அது தவிர்த்துட்டு என்னோடய சிங்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப உழைச்சி பாடியிருக்காங்க. ப்ளஸ் சிங்கர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கும் என்னோடய நன்றிகள். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் என்னுடைய என் கூட ஒர்க் பண்ணுற மிஸ்டர் பிரவீன், அவருக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் ரொம்ப நல்ல வெற்றி பெறணும் என்று எல்லா வல்ல இறைவனையும் வேண்டி கேட்டுக்கொண்டு ப்ரெஸ் அண்ட் மீடியா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் ஆக்ஷன் பிரகாஷ் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். தம்பி விக்கி எனக்கு ஒரு 5-6 வருஷமாக பழக்கம். திடீர்னு வேணா படம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்கெட்டு சொன்னாப்புல, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்ன 2 ஃபைட் தான் வச்சாப்புல. அடுத்த படத்தில் வேணால் ஒரு 2-3 ஃபைட் சேர்த்து வச்சுக்கலாம் கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஹீரோ டூப்பே இல்லாமல் நம்ம ஒவ்வொரு ஷாட்டும் அவருக்கு நல்ல வெயிலில் வேறு, திருச்சி வெயிலில் ரோட்டில் வச்சு அவர் ரொம்ப ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். பட் அதெல்லாம் மனசு வச்சுக்காமல் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாப்புல எனக்காக. 2 ஃபைட்டுக்குமே அவர் எந்த டூப்பும் இல்லை, அவரே தான் எல்லாமே. ஆனால் மாஸ்டர் நான் பண்ணுறேன் மாஸ்டர்னு சொல்லி அவரே எல்லாம் பண்ணார். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் நண்பர் கேமராமேன் நிறைய தொல்லை கொடுத்துருக்கேன், இருந்தாலும் சமாளித்து ஃபைட் நல்லா ஃபைட் எடுத்து கொடுத்துருக்காப்புல. கும்கி அஸ்வின் சார், அவருக்கெல்லாம் படத்தில் ஃபைட் இல்லை. ஆமாம், சேசிங் ஒன்றும் நைட்டில் உயிர் எடுத்துட்டோம். ஸோ இது மாதிரி இது ஒரு ஜாலியான படம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பெரியவங்கெல்லாம் நிறைய படத்துக்கு எழுதி நல்ல ஹோப் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஹோப் கொடுத்துருங்க. பாண்டியனுக்கு, முருகனுக்கு அண்டு சிவா மச்சானுக்கு எல்லோரும் நன்றி சொல்லிக்கிறேன். டெக்னீஷியனாக மறந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தன்னோட முதல் படமான சுந்தரபாண்டியன் மூலியமாக சூப்பர் ஹிட் கொடுக்க ஆரம்பித்து பல படம் மட்டும் இல்லாமல் இவர் இயக்குன வெப் சீரிஸ் செங்கமலம் கூட செம ஹிட் ஆச்சு. இயக்குனர் SR பிரபாகரன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாள் பொறு தலைவா படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா இந்த ஸ்டேஜில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது இது ஒரு திரைப்படத்தினுடைய விழாவாக தோணலை எனக்கு. ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்குது. ப்ரொடியூசரோட ஃபேமிலி, அவரோட ரிலேட்டிவ்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்து அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கு பிறகு படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியனுடைய நண்பர்கள் அப்படின்ட்டு எல்லோரும் பார்க்கும்போது இது ஒரு குடும்பமாக உட்காந்து ஒரு படத்துக்காக உழைச்சி அந்த படம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த நிகழ்வு எனக்கு தெரியுது. ஸோ ரொம்ப அப்படி ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் சார் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வார்ம் வெல்கம். சமீபத்தில் வந்து ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. கடந்த வாரம் கூட EMIன்னு சொல்லி ஒரு படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் சந்தித்தோம். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரையும் பேசுகிற எல்லாருமே சொன்னாங்க, சம்பளம் யாருக்குமே பாக்கி வைக்கலை, எல்லாருக்குமே ஆன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணாங்க. ஸோ பேமெண்ட்டை வந்து நாங்கள் வந்து கவலைப்படாமல் ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் உழைத்ததற்கான ஊதியத்தை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே சத்தம் திரும்ப இந்த மேடையில் கேட்குது. ஸோ அதுக்கே வந்து முருகன் சார் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா நிறைய படங்களில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய உழைப்பாங்க. அந்த உழைச்சிட்டு அதுக்கான ஊதியத்தை வாங்குறதுக்கு பெரும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் உட்பட நிறைய பேருக்கு அது நிகழ்ந்துருக்கு. அது வந்து ஒரு கடுமையாக வேலை பார்த்துட்டு அதுக்காக நம்மளை அவங்க அலைய விடும் போதோ, அதுக்காக நம்ம காத்திருக்கும் போதோ, அதுக்காக அவங்கள வந்து நம்மளை டீல் பண்ணுற விதங்கள் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப காயமாக இருக்கும். அது சொல்லி மாற முடியாது. ஸோ அது இல்லாமல் அது புது படங்களில் ஒரு அறிமுக தயாரிப்பாளர்கள்
தாங்கிட்ட என்ன இருக்குது, தான் என்ன பண்ணலாம், என்ன பட்ஜெட்டு, அது வந்து உழைக்கிறவங்களுக்கு நம்ம சரியாக இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அதுக்காகவே இந்த கொஞ்ச நாள் பொறுத்தலைவா பெரிய ஹிட்டான்னு வாழ்த்துறேன். செகண்ட் வந்து படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன். நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹார்ட் ஒர்க் நிறையா இருக்குது. நிறைய கமர்ஷியலாக பண்ணணும்னு நிறைய ஷாட் வச்சுருக்காரு. அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்குள்ளேயும் ஆட்களை ஃபில் பண்ணி ரொம்ப கடுமையாக வேலை பார்த்துருக்காரு. அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் விக்னேஷ் பாண்டியனுக்கும். ஏன்னா அறிமுக இயக்குனர். ஒவ்வொரு புது ஆட்களும் வர 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 தான் சினிமாவினுடைய சிந்தனையும் செயல்களும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் விக்னேஷ் பாண்டியனுக்கும் ஒரு பெரிய வரவேற்பு. மூன்றாவது படத்தினுடைய நாயகன் இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு சாங்ஸ் கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இமான் சாரோடைய ஆரம்ப கட்ட படங்கள் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப அழகாக இப்போயுமே அழகாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நிறைய அவருக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு, இது வந்திருக்கு. இப்போ நிறைய சவுண்ட்ஸ்லாம் கிடைக்கிது. அப்போ இருக்கிறத வச்சுட்டு அழகாக பண்ணி ஆரம்பத்தில் வருவாங்க எல்லாருமே, எல்லா இசையமைப்பாளருக்குமே அது இருக்கும். ஸோ அவர் பாடல்கள் இன்னமும் இப்போ இருக்க பாடலுக்கு நிகராக அவருடைய ஆரம்ப கட்ட பாடல்கள்லாம் நமக்கு நம்ம மைண்டில் இருக்குது, நமக்கு பிடிச்ச பாடல்களாக இருக்குது. அப்படி இருக்குது சாங்ஸ். ஸோ வாழ்த்துக்கள். பாடலாசிரியர் அஸ்வின் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். அவர் எனக்கு ஏற்கனவே அறிமுகம் இருக்குது. அவர் வந்து ஈழத்து கவிஞர். இன்னும் வந்து மண்மனம் மாறாமல் நம்மளுடைய தாய் தமிழ் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய தேசத்துலேருந்து வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு. நிறைய அவருடைய பாடல்கள் வந்து உலகம் முழுவதும் ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள்லாம் அவருக்கு, அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் அவர். ஸோ எல்லா பாடலுமே அவர் எழுதியிருக்குன்னு சொன்னார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக தமிழ் சினிமா உங்களுக்கான ஒரு பெரிய அடையாளத்தை கொடுக்கும் நான் வாழ்த்துறேன். படத்தில் நடித்தக்கூடிய ஹீரோ நிசாந்த் அவர்களுக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். நான் வந்து சமீபத்தில் ஒரு 4-5 படம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 4 படம் பண்ணிட்டார். எனக்கு பார்க்கும்போது அவரோட நடிப்பு எல்லாமே வந்து ஒரு விமல் அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நடிக்கும்போது ரொம்ப சாங்ஸ் நல்லா, டான்ஸ் நல்லா பண்ணுறாரு, ஃபைட் நல்லா பண்ணுறீங்க, இயல்பாக இருக்குது உங்கள் நடிப்பு. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய இடம் தமிழ் சினிமாவில் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, கான்ஃபிடென்ட் இருக்குது. நீங்கள் பேசும்போது, ஃப்ரேமில் பார்க்கும்போதும் சரி, நேரையுமே. வாழ்த்துக்கள். அஸ்வின் சொல்லணும், அவர் எல்லாமே நண்பர்கள் தான். படத்தில் வந்து நிறைய முட்டராஜேந்திரனாக இருக்கட்டும், பாலசுரவனாக இருக்கட்டும், எல்லாருமே நமக்கு தெரிந்த, நமக்கு பழகிய முகங்கள். அதனால் நிச்சயமாக வந்து ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு பிடிச்ச படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த விழாவுக்கு என்னை அழைத்த சேக் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். புது டீம் ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருக்காங்க, நிறைய உழைச்சிருக்காங்க. தயாரிப்பாளர் வந்து பேசும்போது சொன்னார், என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டு, நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. அதை விட நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தோணுச்சுன்னா, துபாயில் வந்து தமிழ் எஃப்எம் வச்சு அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே உழைச்சிட்டு தமிழ் சினிமா நோக்கி வந்திருக்காரு. உங்கள் எல்லாருடைய ஆதரவும் நிச்சயமாக இருக்கும் நான் நம்புகிறேன். படம் மிகப்பெரிய வெற்றியிடம். வாழ்த்துக்கள். நம்ம இப்போ பார்த்த ட்ரெய்லருக்கு இசையமைச்ச இசையமைப்பாளர் ஷாஜகான் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இவங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ண தினேஷ் சாருக்கு, ராஜதுரை சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு உங்களோட ஒர்க் பண்ணும்போது. எப்படின்னா ரொம்ப கஷ்டமாகவே தெரில, என்ன எப்படி வேணும், அவங்களுக்கு எது வேணும் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டார். அதேமாதிரி நான் செய்ய நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே தெரில, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது. அதேமாதிரி இங்கே பார்க்கும்போது தெரியுது எல்லாம் எப்படி வந்து என் கூட ஒர்க் பண்ண மாதிரி தான் இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்திருப்பாங்க அப்படின்றது இவங்க பேசுனது போனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப தெரியுது. அதனால் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன பார்ட் ஒர்க் பண்ணது நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் எல்லாருக்கும். அதே நேரத்தில் இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும்னு நம்புகிறேன். நான் இந்த டீம் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. ஆருத்ரன் பிக்சர்ஸினுடைய சிஇஓவான கலியமூர்த்தி சார் அவர்களை பேச அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கார தமிழென்று சங்கே முழங்கு. விழா மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே, அரங்கில் அமர்ந்திருக்கும் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா திரைப்படத்தின் ரசிகர்களே, கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கங்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆருத்ரன் லேண்ட் டெவலப்பர்ஸ், இது எங்களுடைய நிறுவனம். திருச்சியில் வந்து நாங்கள் தான் நம்பர் 1 ரியல் எஸ்டேட் நிறுவனம்.
பலதரப்பட்ட மக்களின் கனவுகளை நனவாக்கி தந்திருக்கோம். இது மட்டுமல்லங்க, நாங்கள் துபாய், சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலும் பல கிளைகளை ஆரம்பித்து அதன் மூலம் அங்கு வாழும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்து வருகிறோம். குவாலிட்டி இஸ் அவர் மோட்டோ. தரம் ஒன்றே எங்கள் குறிக்கோள். அந்த தரத்தை நாங்கள் திரைப்படத்துறைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம். அப்படி கொண்டு வரும்னு நினைக்கும் போது தான் ஆருத்ரன் லேண்ட் டெவலப்பர்ஸின் ஒரு அங்கமாக விளங்கும் ஆருத்ரன் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா என்ற படத்தை ஒரு கன்னி முயற்சியாக இப்பொழுது செய்துள்ளோம். அதோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச்சை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா, இன்று காலை நான் எனக்கு ஒரு ப்ரீவியூ தேட்டரில் இந்த படத்தை போட்டு காமிச்சாங்க. இந்த படத்தை நான் முழுமையாக பார்த்துட்டு இங்கே பேசுகிறேன். இந்த படம் ஒரு சிறந்த காமெடி படம். காமெடி படத்துக்கு நம்ம ஊரில் எப்போதுமே மவுசு இருக்குங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த காலத்தில் இருந்து எந்த காலம், சபாஷ் மீனா, காதலிக்க நேரமில்லை, உள்ளத்தை அள்ளித்தா, இந்த மாதிரி அந்த காலத்து படத்துல இருந்து காமெடி படத்துக்கு எப்போதுமே ஒரு மவுஸ் உண்டு. இந்த படத்தை நான் கண்டு களித்தேன், கண்டு மகிழ்ந்தேன் என்று கூறுவதை விட எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது சிரிச்சு சிரிச்சு வயிறு தாங்க புண்ணானது மிச்சம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு மிக சிறந்த காமெடி படமாக இந்த படம் உருவாகி உள்ளது. காமெடினா 2 டைப் ஆஃப் காமெடி இருக்குங்க. என்ன முடிக்கிறீங்க? என்ன காமெடியிலே 2 டைப் இருக்கானா? ஆமாம் இருக்குங்க. அதாவது நான் கூட இப்போ சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். சமீபத்தில் வந்த படம் ரொம்ப அருமையான படம், காமெடி படம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரலும் எனக்கு அந்த படத்தை பார்த்து சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாயிடுச்சு. ஆனால் அந்த படத்தோட காமெடி வயதானவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் யூகிச்சிருப்பீங்க. அந்த படத்தின் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் எங்களோட படம் அப்படி இல்லைங்க. குடும்பத்தோட போய் உட்காந்து பார்த்து அந்த காமெடியை ரசிக்கலாம். அப்படிப்பட்ட படம் நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி மிகச்சிறந்த காமெடி படத்தை எடுத்த டைரக்டர் விக்னேஷுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். திரைப்படத்துறையில் நமது தமிழ்நாட்டில் இன்னொரு சுந்தர் சி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு விக்னேஷ் பாண்டியன் உதாரணம். சுந்தர் சினா யாருன்னு தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். மிக சிறந்த காமெடி படங்களை எடுத்தவர். அடுத்தது பாட்டு, அதாவது இந்த பாடல்களை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஏன்னா நான் படத்தை பார்த்துட்டேன். பாடல்கள் ஒவ்வொன்றும் தேன் துளிகள், ஒவ்வொன்றும் தேன் துளிகள். அந்த மாதிரி பாடல்கள். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த உசிரே என் உசிரேன்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் இந்த வருஷம் மிக சிறந்த பாடலாக தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த படத்தை வெற்றி அடை செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்புங்க, ஊடக நண்பர்களோட பொறுப்பு, ஏன்னா திரைப்பட ரசிகர்களோட பொறுப்பு, கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களோட பொறுப்பு. ஆகவே நீங்கள் அனைவரும் இப்படத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டும். அதாவது தியேட்டருக்கு போய் பார்த்து படத்தை டிவியில் பார்க்காதீங்க, விசிடியில் பார்க்காதீங்க. தியேட்டரில் போய் பார்த்து படத்தை வெற்றியடை செஞ்சால் எங்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும். இந்த கன்னி முயற்சிக்கு எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதமாக இருக்கும், வாழ்த்துக்களாக இருக்கும் என்று கூறி இவ்விழாவில் பங்கு பெற வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த விழா குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண பாடல்களுக்கு நடனம் அமைச்சர் நடன இயக்குனர் சபரீஷ் அவர்களை பேச அழைக்கிறேன்.
ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங். என் பேர் சபரீஷ். நான் இந்த படத்தில் 2 பாட் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஒரு பாட்டுக்கு தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, உசிரியன் உசிரியன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டு ஒர்க் பண்ணி முடித்த உடனே நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு இன்னொரு சாங் எனக்கு இமீடியட்டாக கொடுத்தாரு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் விக்னேஷ் சாருக்கு. அண்டு இந்த டீமை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா நம்ம பிரகாஷ் மாஸ்டர். ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கு இவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு டீம் எனக்கு கிடச்சிது. ஸோ வண்டர்ஃபுல்லான டீம். எனக்கு உசிரியன் உசிரியன்றது ஒரு ஆல்பம் வந்து எனக்கு ரொம்ப டு த ஹார்ட், ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு சாங் அது. ஸோ அதுக்கு மியூசிக் டைரக்டர் அண்ட் லிரிக்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் படம் பாருங்கள், எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஆஃப் த ஷிப் படத்தின் இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஆனால் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நான் யாருக்கு முத தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா, என்னை நம்பி இவ்வளோ ஒரு முறுப்பு கொடுத்த அண்ணன் முருகனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததும் கிடையாது, என்ன நடக்குதுன்னு கூட என்கிட்ட ஒரு ஃபோன் அடித்து கூட கேட்டது கிடையாது. நீ என்ன வேணால் பண்ணு, பணம் கேட்டால் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் ஷூட்டிங் ஒரு எலெக்ஷன் டேட் அறிவிச்சனால மட்டும் நின்றுச்சு. எதனாலப்பா அப்படின்னாரு. இது மாட்டோன்னா சரி பேக்கப் பண்ணியிருப்பா, எலெக்ஷன் முடிஞ்சோன்னே பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் வந்தார். அதே மட்டும் நான் மதுரையில் போய் ஷூட்டிங் பண்ணேன். கடைசி நாள் வாங்கினேன்னே, அப்போ கூட வரல. ஏன்னா இன்றைக்கி என் மேலே இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு என்னை இன்றைக்கி ஒரு டைரக்டராக இங்கே நிப்பாட்டியிருக்காரு. நான் ரொம்ப அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே மாட்டம் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம் என் நண்பன் ராம் தான். அவனால தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம டெக்னீஷியன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க. இதில் யாருமே வந்து போட்டி பொறாமல் இல்லாமல் எல்லாருமே ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு. கேமராமேன் ஆனந்தனா இருக்கட்டும், நம்ம நிஷாந்த் ப்ரோவாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம மாறண்ணன், அப்புறம் பாலசரவணன், கும்கி அஸ்வின் அண்ணன். கும்கி அஸ்வின்லாம் சொல்லணுன்னா ஒன்றும் விடவே மாட்டார். அதே மாட்டம் எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி என்னென்னா, எனக்கு மொட்டராஜன் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஒரு நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங் வந்து 2 மணியோட பேக்கப் பண்ணுறப்ப பிளானில் இருந்தேன். அண்ணன் வந்து என்றைக்குமே நைட் ஷூட்டிங் நடித்ததில்லை. அப்போ என்னை கூப்பிட்டாரு, இங்கே வாங்க அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்னாரு. அண்ணா இல்லைண்ணே நாளைக்கு எடுத்துக்கிறேண்ணே அப்படின்னேன். ஷூட்டிங் ஒரு நாள் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுன்னு தெரியுமா அப்படின்னாரு. அண்ணே அப்படி இல்லைண்ணே, அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் உனக்கு எத்தனை மணி நேரத்தில் இருந்தால் நீ முடிப்பா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரு 2 hours மட்டும் டைம் கொடுங்கண்ணே அப்படின்னேன். 2 hours முடிச்சிடு அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக முடிச்சிடுவேண்ணே அப்படின்னேன். உடனே எர்ரா அப்படின்னாரு. அதே மாட்டம் நான் கடைசி கிளைமேக்ஸ் எடுத்தது அந்த 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்தில் முடிஞ்சோன்னா அவரே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டார். சூப்பரா அப்படின்னு கை கொடுத்துட்டு போனார். நான் சொன்ன மாட்டோமே முடிச்சுட்டடா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு ப்ரெஸ்ஸு மீடியாக்காரங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நாங்கள் இன்றைக்கி ஒரு டேரக்டராக வெளில தெரியும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை நம்பி தான் நாங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரோம். நீங்கள் தான் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் விஸ்வன் அண்ணன் மேடைக்கு அழைக்கிறேன். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னோடய அழைப்பை ஏற்று வந்த எஸ்எஸ் பிரபா சாருக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். சார் சுந்தரபாண்டிய படம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சார். உங்கள் படத்துலையே அது கிட்டத்தட்ட எப்போ டிவியில் போட்டாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். உண்மையிலேயே நான் உங்களோட ஒரு ஃபேன் தான் சார். கண்டிப்பாக என்னோடய அடுத்த கதையும் அதே வில்லேஜ் தான் சார். இப்போ அது சிட்டி பேஸ் பண்ணி போயிருக்கேன் சார். அடுத்து வில்லேஜ் பேஸ் பண்ணி போகிறேன் சார். எழுதி வச்சுருக்கதை சொல்கிறேன் சார். தேங்க்யூ. சத்ரபதி திரைப்படத்தினுடைய டைரக்டரினுடைய மனைவியை பேச அழைக்கிறேன். திரைப்பட குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்ரபதி படம் சரத்குமார் ஹீரோ நடித்த டைரக்டர் ஒய்ஃபு தான் நான். இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த விக்னேஷ் பாண்டியன் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார்.